ஒன்று பண்ணலாமாம்மா, நம்ம எதுவுமே யோசிக்க வேணாம். முதல்ல கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணுங்க. இல்ல மாப்பிள்ள, இப்ப கல்யாணம் பண்ணோம்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் மாப்பிள்ள. இல்லை மாமா, எந்த குழப்பமும் வராது. சொல்லப்போனா இப்போ இந்த கல்யாணத்தை உடனே நடத்த வேண்டிய சூழ்நிலையில நம்ம இருக்கோம். அஞ்சலி கல்யாணத்தை இவ்வளவு நெருக்கத்துல வச்சுக்கிட்டு இந்த கல்யாணம் சரியா வராது தம்பி. நாளைக்கு அந்த கல்யாணத்துல ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அப்புறம் மொத்தமா எல்லார் வாழ்க்கையும் பிரச்சனையாகி போயிடும் தம்பி. மாமா, காரணம் இல்லாம நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். எந்த நேரத்தில் எது பண்ணா சரியா இருக்கும்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் மாமா நான் சொல்றேன். நீங்க சொன்னா சரிங்க தம்பி. ஒரு சம்பந்தமா நான் தேடி வரல, நீங்களே விருப்பப்பட்டு நடத்துற கல்யாணம் உங்க மனம் போலவே நடக்கட்டும் தம்பி. நான் சொல்றது செய்யுங்க. சிவன் கோயில் பூசாரிட்ட சொல்லி வர 25ஆம் தேதி கோவில்ல ஒரு கல்யாணம் நடத்த முடியுமான்னு மட்டும் கேளுங்க. தம்பி, அன்னைக்கு அஞ்சலி பிறந்த நாள். தெரிஞ்சுதான் மாமா சொல்றேன். பொண்ணு யாரு மாப்பிள்ளை யாருன்னு யாருக்கும் சொல்லாதீங்க. எல்லாம் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிடுங்க. மற்ற ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க தம்பி, நான் அப்படியே செஞ்சிடறேன். சரி மாமா, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கொஞ்சம் இருப்பா. என்ன மாயாண்டி, நல்லா இருக்கியா? இருக்கீங்களே, வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தேன்னா கண்ணம்மா பார்த்த மாதிரியா இருந்திருக்கும்ல. ஏயா, இந்த ரவுடிங்களுக்குலாம் அறிவுன்றதே இல்லையா? உன்னை கூப்பிட்டது ஆள் கடத்தல் வேலைக்கு. நீ என்னமோ குளத்து வேலை செய்யறது மாதிரி இடத்த பார்த்து ஸ்கொயர் புட்டை போட்டு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. கண்ணம்மா கண்ணுலே இருக்கால. ஏய் மாயாண்டி, நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு நாங்க அஞ்சலியோட பிறந்த நாள் கொண்டாட்டத்துக்கு 4 மணிக்கு கிளம்புறோம். எத்தனை மணிக்கு? 4 மணிக்கு. நீ ஒண்ணு பண்ணு, 5 மணிக்கு அங்க வந்தேன்னா அவ மட்டும் தனியா இருப்பா. இவளை கடத்தல்ங்கிறது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இங்க பாரு கிழவி, ஊரு பாசம் பக்கத்து வீட்டு பாசம்னா கிடையாது. இவளை இங்க இருந்து தூக்கணும்னா 4 டோக்கன் தாண்டி தான் போகணும். எதுக்கு இருக்கட்டும்னு ஒரு 5-6 பேர்த்த கூட்டு வந்திருக்கேன். 3 நாள் 2 காரு 6 பேரு 200 கிலோமீட்டர். இவ்வளவுக்கும் பட்ஜெட் யோசனை பண்ணி பாரு. அட ஆமா, எல்லா தொழிலும் கஷ்டம்தான் போல. கண்ணம்மா சிக்கல் இல்லாத பொண்ணுதான். ஆனா கடத்திட்டு போற தூரம் நேரம் எல்லாம் பார்க்கணும்ல. ஏய், இப்ப என்ன தாண்டா கேக்குற? ஏதாவது பார்த்து செய்யுங்கன்னு சொல்றேன். குடு. இந்தா, இதுல 50,000 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோ. திண்டிவன வரைக்கும் கடத்திட்டு போய் விட்டு வந்துடவா? என்னடா அப்படி கேக்குற? பின்ன கிளவி, எவ்வளவு செலவு இருக்குன்ற எப்படி பத்தும்? ஏண்டா, அந்த கண்ணம்மாவும் 5 ஏக்கரும் உனக்கு தானே? அப்படின்னா இது உனக்கான வேலையும் தானே? அது அப்படித்தானே நீ எடுத்துக்கணும். கிளவி, இதனால யாருக்கு பலன் அதிகம்னு சொல்லு. சரி, நான் கண்ணம்மாவை கடத்தல, எனக்கு என்ன நட்டம்? ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில இல்ல. அவ கொண்டு வர 5 ஏக்கர் எனக்கு இல்ல, அவ்வளவுதான் எனக்கு. ஆனா உங்களுக்கு, உங்க பொண்ணு வசதியா வாழ்ற அளவுக்கு அவ வாழ போறா. அதை நினைச்சு காலம்ல நீங்க தான் கவலைப்பட போறீங்க. இப்ப சொல்லுங்க. இது நல்லதுக்கு இல்ல மாயாண்டி. என்ன செய்ய, நினைச்சது நடக்கணும்னா அலறதா அழுதுதான்னு தீக்கணும். ஏமா, அந்த 25,000 எடுத்து கொடு. அடி பாவிகளா, எல்லாத்துக்கும் ரெடியா வந்துட்டு தான் காசை கம்மியா கொடுத்தீங்களா? காரியத்தை மட்டும் கச்சிதமா முடிச்சிரு. பணத்தை கொடுத்துட்டீங்களா? நாளைக்கே முகூர்த்தத்தை குறிக்கிறேன்.
என்னடா உன்னோட துயரமா இருக்கு? பிறந்த நாள் அஞ்சலிக்கா உனக்காடா? என்னடா அப்படி மினிக்கிட்டு வந்து நிக்கிற? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சும்மா அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி டால் அடிக்கிறனா? அதெல்லாம் சரிதான்டா. இது என்ன கோலம்? அக்கா, இப்ப நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருக்கேன். அதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. இப்போ நான் வீட்டோட தம்பியா இருக்கான்ல, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? ஆ? அந்த கண்ணம்மாவை துரத்த நினைக்கிற மாதிரி நீ என்ன துரத்த மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதனால நாம நம்மள காப்பாத்திக்கணும். சுருக்கமா சொல்ற கேளுக்கா, நான் பாம்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலயே என்னை அடிச்சு கொன்னுருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதான் அதுக்கு முன்னாடி பரமசிவன் கழுத்து பாம்பா மாறிடணும்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி? இத பாருடா, பெரிய இடத்து பொல்லாப்ப எல்லாம் வாங்கி கட்டிக்காத. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. அதுவும் இல்லாம அஞ்சலி கல்யாணம் முடியற வரைக்கும் நமக்கு வேற எந்த சிக்கலும் வரக்கூடாது. அதனால ஸ்டாப் கிளவி. நீ கோடு போட்டா ரோடு போடுவேன். நான் அந்த ரோட்ல ஃப்ளைட்டே விடுவேன். அமைதியா இருக்கிறியா? எதை எப்ப எப்படி எங்க செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் கிளவி. உன்னால ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான், பாத்துக்க. யூ டோன்ட் வரி பேபி. என் பாதையில எப்பவுமே கிரீன் சிக்னல் தான் போட்டிருக்கு. சோ விபத்துக்கு வாய்ப்பே இல்ல. அப்பா, கண்ணம்மா, என்னம்மா இப்படி ஒரு ட்ரெஸ் போட்டு சாதாரணமா இருக்க? இன்னைக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்கலாமே. எதுக்குப்பா? வீட்ல தானே இருக்க போறேன். என்னது, வீட்டுல இருக்க போறியா? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு என்ன நாள்? அஞ்சலிக்கு பிறந்த நாள். அஞ்சலிக்கு பிறந்த நாள் மட்டும் இல்லம்மா, உன் வாழ்க்கையே மாத்தக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான நாள். என்னப்பா உளறீங்க? கண்ணம்மா, இன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கணுமா. இந்த நாள் உனக்கு ஒரு நல்ல நாளா அமைய போகுது. ஜோசியர் மாதிரி சொல்லாதீங்கப்பா. ஆனா இப்படி எல்லாம் நடந்தா நல்லாதான் இருக்கும். ஆமா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல. ஆமாம்மா, ஒரு வகையில பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இன்னொரு வகையில பார்த்தா துக்கமா இருக்கேன். சரி சரி, நீ போய் மஞ்சள் குங்குமத்தை எடுத்துட்டு வந்து அம்மா படத்துக்கு வை. என்னப்பா புதுசா இருக்கு? போமா, போய் எடுத்துட்டு வா, போ போ. செண்பகவள்ளி, கண்ணம்மா உங்ககிட்ட அடிக்கடி பேசுவா. பல சமயங்கள்ல அது பைத்தியக்காரத்தனமா தோணி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ இறந்து போயிட்ட. நினைவுகளா இருக்கிற உங்ககிட்ட பேச எதுவும் இல்லதான். ஆனா இன்னைக்கு பேச தோணுது. இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நான் வேற யார்கிட்ட சொல்லுவேன்? இன்னைக்கு கண்ணம்மாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது செண்பகவள்ளி. என்னோட நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. கண் நிறைஞ்ச மாப்பிள்ள, மனசு நிறைஞ்ச வாழ்க்கை அவளுக்கு அமைய போகுது. ஆனா நான் முன்ன நின்று மாலையும் கழுத்துமா மகிழ்ச்சியும் கொண்டாட்டமுமா இருக்கிற என் பொண்ணை தாரவாத்து கொடுக்கிற பாக்கியம் எனக்கு இல்லை செண்பகவள்ளி. நீ எப்படி இந்த கல்யாணத்துல இல்லையோ அதே மாதிரி நானும் இல்லை. இந்த விஷயம் கொஞ்சம் வெளியில கசிஞ்சா கூட இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லி இத கண்ணம்மா கிட்ட கூட சொல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த போற செண்பகவள்ளி. ஒரு அம்மாவா நீ பக்கத்துல இல்லைனாலும் ஒரு ஆன்மாவா நீ கூட இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாத இடத்துல நீ தான் கூட இருந்து அவ கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்கணும். நெத்தில வை. மஞ்சள் குங்குமம் வச்சோன்னா அம்மா மங்களகரமா இருக்காங்கல்ல? ஆமாப்பா. கும்பிட்டு
அம்மாவோட ஆசீர்வாதத்துல நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணுமா. அப்பா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் கூட இல்ல, ஆனா எனக்கு நீங்க கல்யாண ஆசீர்வாதம் பண்றீங்க. அதனால என்னம்மா, ஆசீர்வாதம் நல்லது தானே. சரி கண்ணம்மா, அம்மா படத்துக்கு முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா, ஆனா நீங்க பண்றதெல்லாம் அழகா இருக்கு. அம்மா படத்துக்கு பக்கத்துல நீங்களும் நில்லுங்க, நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். சரிம்மா, என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா, நல்லா இரு. பா என்னப்பா என்னப்பா இது, அழாதீங்கப்பா. அப்பா அழலம்மா, இது கண்ணீர் இல்ல, ஆனந்தம், சந்தோஷம். சரி, சித்திக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாமா. சித்திக்கிட்டயா? அப்பா இன்னைக்கு அஞ்சலிக்கு தான் பிறந்த நாள், எனக்கு இல்ல. அதுவும் இல்லாம இன்னைக்கு பிறந்த நாளுக்கு பார்ட்டி வச்சிருக்காங்க, எல்லாரும் அங்க போயிடுவாங்க. அவங்க வர வரைக்கும் வாசல்லையே தான் காத்துட்டு இருக்கணும். அதுக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? பேசாம வாமா, இன்னைக்கு சித்தி உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவா. அவளுக்கு நீ ஒரு புள்ள தானே. ம், சரிப்பா. வா. ம். பாரதி, இந்த நாள் உனக்காக காத்துட்டு இருக்கு. இது மகிழ்ச்சியா முடியணுமா இல்ல கலவரமா முடியணுமான்னு நீ தான் டிசைட் பண்ணணும். இட்ஸ் a லைஃப் அண்ட் டெத் கேம். ஒன்னு இந்த ஆட்டத்துல நான் ஜெயிக்கணும், இல்லனா என்ன காவு கொடுக்கணும். ஐயோ ஐயோ என் தங்க ரதமே, என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. உன் மாமியாக்காரி சும்மாவா செலவு பண்ணி உன்னைய மருமகள் ஆக்கியிருக்கா? இந்த பேரழகுக்கு என்ன வேணுமாலும் கொடுக்கலாமா? அழகா இருக்க. அஞ்சலி இங்க வா, என் கண்ணு. தேங்க்யூ. என்னம்மா ட்ரெஸ் ரொம்ப டல்லா இருக்கே, நல்லா பிரம்மாண்டமா போட வேண்டாமா? பாட்டி, இங்க இருந்தே போட்டு போனா நல்லா இருக்காதுல்ல. ஹோட்டல்ல பாரு நான் எப்படி இருக்கேன்னு. அடடா, அப்ப சரி. எனிவே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஞ்சலி. தேங்க்ஸ் மாமா. காட் bless you. ஹாப்பி பர்த்டே அஞ்சலி. உன் வாழ்க்கை எப்பவுமே மகிழ்ச்சியாவும் கொண்டாட்டமாவும் இருக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அஞ்சலி, அப்பா உனக்கு ஆசீர்வாதம் பண்றம்மா. Is it you மாமா? சூப்பர் மாமா, சூப்பர். அஞ்சலி நம்ம பெத்த பொண்ணு தானே, இவருக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு போல. வாடி வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ம். பாக்கியலட்சுமி, 2 பேரும் சேர்ந்து நின்று ஆசீர்வாதம் பண்ணலாம். இங்க பாரா. வா அஞ்சலி. போமா. நல்லா- எந்திரிமா, நல்லா. நல்லா இரு. இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூப்பா. கண்ணம்மா, நீயும் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நானா? அவ எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்? அவளும் நம்ம பொண்ணு தானே, ஆசீர்வாதம் பண்றதுல என்ன தப்பு? ஆமாக்கா, பிறந்த நாள் அன்னைக்கு அஞ்சலி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால, அந்த மாதிரி நினைச்சு அவளையும் ஆசீர்வாதம் பண்ணு. உனக்கு தான் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு இலவசம்னு கேப்பிய, அந்த மாதிரி நான் நினைச்சுக்க. அது சரி. வாமா, ஆசீர்வாதம் ஆ, பண்ணு. நல்லா இரு, நல்லா இரு. நன்றி சித்தி. கணபதி மாமா, பெரிய வண்டியில எல்லாரையும் கூட்டிட்டு ஹோட்டல் போயிடுங்க. எனக்கு சில பல ஃபோன் கால்ஸ் வர வேண்டியது இருக்கு, அதெல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு நான் என் கார்ல தனியா வந்துடுறேன். ஓகே. ஆமாண்டா, பர்த்டே பேபி எல்லாம் தனியா தானே வரணும், அதுவும் லேட்டா தானே வரணும், அப்பதான் ஒரு கெத்தே. நீ ஒன்னும் கூடயே ஒட்டிக்கிட்டு வந்துடாத, வீட்லயே இரு. சரிங்க சித்தி. ம். அத்தை வீட்ல எல்லாரும் வருவாங்க, நாங்க வரக்கூடாது. எனக்கு தெரியும் சித்தி. வேக்கானெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு. ஆமா, என்ன சொன்ன? அத்தை வீடா? அது அஞ்சலிக்குதே அத்தை வீடு, உனக்கு இல்ல.
சரி வா போலாம், டைம் ஆகுதுல்ல. சரி, வா, வா, வாங்க. வா. இதெல்லாம் வா. அப்புறமா வந்து பேசிக்கலாம். கண்ணம்மா பத்திரமா. அகில் கலக்கிடுவான். ஆமாங்க. வாவ் சூப்பர்டா. இப்பதான் உனக்கு மாப்பிள்ளை கலையே வந்திருக்கு. சித்தி ஆ? உங்க புள்ளைய பாருங்க, செம்ம அழகா இருக்கான்ல. அவனுக்கு என்ன, எப்பவுமே அழகுதான். இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டிருக்கான்ல, இன்னும் பிரைட்டா தெரியறான். இன்னைக்கு ஒயிட் ஷர்ட் போட்டு டிப் டாப்பா இருக்க. ரொம்ப லட்சணமா இருக்க. ஆமா, என்னடா விசேஷம்? தம்பியோட வைஃப்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன்ல, அதனால இந்த அளவுக்கு கிராண்டா ரெடியா இருக்கான். இல்ல பாரதி? பாரதி அப்படியா? நீ அவனையே மிஞ்சிருவ போல இருக்கே. அப்பா அம்மா, ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்க. எதுக்குடா? ப்ளீஸ் மாமாமா. சொல்லு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், டேய் டேய், நல்லா இருடா. எதுக்குடா இப்ப ஆசீர்வாதம் வாங்குற? அட, அது ஆசீர்வாதம் பண்ணிட்டு கேள. பெத்த புள்ளைக்கு காரணம் தெரிஞ்சாதான் ஆசீர்வாதம் பண்ணுவியா? ஆ, அதானே, அவ என்ன பண்ணாலும் ஆசீர்வாதம் தள்ளி விட வேண்டியதானே. நீ நல்லா இருப்ப பாரதி. என்னோட அன்பும் ஆசீர்வாதமும் எப்பவும் உன் கூடவே இருக்கும். பாரதி, டேய் இப்ப என்ன மாட்டேன்னு சொல்லுடா. ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஒரு புதுவிதமான ஆப்ரேஷன். இதுவரை நான் பண்ணாத ஆப்ரேஷன். அதனால தான் ஒரு சின்ன கலக்கம், அவ்வளோதான். ஏய், நீ எது பண்ணாலும் கரெக்டா பண்ணுவ. எல்லாம் சரியா வரும். தைரியமா போயிட்டு வா. ஆல் தி பெஸ்ட் பாரதி. தேங்க்யூம்மா. பாத்துட்டியா கண்ணு? அப்ப நீ டென்ஷன் ஆயிருப்பியே. இரு வர. ஏய், என்னடி நடிச்சிட்டு இருக்கா? இது என்ன வேலை? டென்ஷன் ஆகாத மாமா. எப்படி நல்லா இருக்கா? கேக்குக்கு மேல ஐ லவ் யூ, என்னோட ஸ்வீட் லவ். மண்ணாங்கட்டி. இப்பவே எங்க வீட்ல சொல்லி யாரையும் வரவிடாம பண்ணிடுவேன். அந்த கேக்கை கட்டிட்டு நீ தான் ஆளணும். நீ நினைச்ச எதுவுமே நடக்காது அஞ்சலி. தெரியும் பாரதி மாமா, இது சும்மா ஒரு தமாஷுக்கு. ஒண்ணு பண்ணுங்க, எனக்கு ஒரு விஷ் பண்ணிடுங்க. நான் எல்லாத்தையும் அப்படியே வைண்ட் அப் பண்ணிடுறேன். ஸ்மூத் டீலிங்ல. முதல்ல இந்த கேக்கை தூக்கி தூர போடு. பர்த்டே விஷஸ் ப்ளீஸ் மாமா. Many more happy returns of the day. பரவாயில்ல மாமா, போட்டோஷாப் அரசியல்ல மட்டும் இல்ல, காதல்லையும் ஒர்க் அவுட் ஆகுது. பயப்படாதீங்க பாரதி மாமா, அது வெறும் போட்டோஷாப் கேக்.
ம்? நான்சென்ஸ். நீங்க என்ன வேணா திட்டிக்கோங்க, ஆனா வாழ்த்துக்கு நன்றி.